ஹலோ அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபி சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டான ஒரு மார்னிங் டிஃபன் தான் பார்க்க போகிறோம். பருப்பு அடை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் ஊற வைக்கணுன்றதை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இட்லி ரைஸ் வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் துவரம்பருப்பு, 1 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1 கிளாஸ் பச்சை பயிறு, 1/2 கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒன்று எடுத்துக்கிட்டேன். உளுந்து மட்டும் 1/2 கிளாஸ் எடுத்திருக்கேன். உளுந்து 1 கிளாஸ் போட்டோன்னாக்கா நமக்கு வந்து முறுமுறுன்னு வராது, கொஞ்சம் வந்து பொசன்னு இருக்கும் அடை. அதனால நான் வந்து எனக்கு முறுமுறுப்பாக வேணுன்றதுனால பாதி கிளாஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை தண்ணி போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 3 மணி நேரம் நல்லா ஊறிச்சு. பருப்பு அரிசி எல்லாம் ஊறியாச்சு. இப்போ இதை நம்ம அரைக்கணும். அந்த அரைக்கிறதுக்காக இஞ்சி இந்த அளவு எடுத்திருக்கேன், 3 வரமிளகாய், சோம்பு, மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடைக்கு அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி தான் அரைச்சிக்கணும். இந்த மாவுலேயே நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதை அரைச்ச உடனேயே உங்களுக்கு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடும். அடை மாவோட வாசனை நல்லா இருக்கும், இஞ்சி சோம்பெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சதுனால. இப்போ நம்ம இதை வந்து தாளிக்கணும். அதுக்கு 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழையும் போட்டாச்சு. இப்போ இந்த அளவு நம்ம வதக்குனா போதும், ரொம்ப இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அரைச்சி வச்சுருக்க அடை மாவு கூட இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு நம்ம தோசை தவாவில் எப்பயுமே தோசை போடுற மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். இது வந்து நீங்கள் தோசை மாதிரி நல்லா மெலிசாவும் போடலாம், இல்லை அடை மாதிரி கொஞ்சம் மொத்தமாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இந்த மாதிரி அடை ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இதை ஒரு டைம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மார்னிங் டிஃபனில் அடிக்கடி சேர்த்துக்குவீங்க. நான் தவாவில் போட்டுட்டேன். தோசை மாதிரி நான் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூட. இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்த உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். செவந்திருக்கு. இது வந்து நம்ம தோசை மாதிரி ஒரு டைம் மட்டும் போட்டு அப்படியே எடுத்துடக்கூடாது. இதை நம்ம திருப்பி போட்டு குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா மொறுன்ட்டு சூப்பராக வரும். பாருங்கள், நான் திருப்பி போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சூப்பரான பருப்பு அடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில். இதுக்கு சைட் டிஷ் என்ன நல்லா இருக்கும்னா தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் பொட்டுக்கடலை சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். சூப்பரான ஹெல்த்தியான பருப்பு அடையை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.